ஒரு 6 மாதம் கழித்து எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்காக நாங்கள் வந்தோம். நீங்களும் உங்கள் மனைவி குழந்தை எல்லாரும்? ஆமாம், எல்லாருமே வந்தோம். ஏன்னா சென்னையில் தான் கல்யாணம் நடக்குது. வந்தோம். வந்து அந்த கல்யாணத்தில் பார்க்கும்போதே எங்கள் அக்கா வீட்டுக்காரரை பார்த்து, சே என்ன அழகாக இருக்காண்டா, அஜித் மாதிரி இருக்கான் அப்படின்னு இவ சொன்னாலாமா. சார், பெண்கள் பெண்களை ஆண்கள் ரசிக்கிறதுங்கிறது ஒரு வகை. ஆனால் அதுவே ஒரு பெண் அஜித்துன்னு சொல்லிட்டா, அல்லது ஒரு நல்ல ஆக்டர் பேர் சொல்லிட்டா, அதுக்கெல்லாம் நீங்கள் போய் கவலைப்படுவீங்களா? நான் இப்படி தான் மேடம் நினச்சேன், எங்கள் அக்கா கொடுத்து வச்சபடியே அதுதான் அவளுக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. உடனே அவள் திருப்பி சொல்கிறான், நான் கொடுத்து வைக்கல, அதான் உங்களை மாதிரி கிடச்சிருக்குது அப்படிங்கிறான். ஸோ சம்திங் வூண்ட்ஸ் ஹிம். அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, இதெல்லாம் உண்டு தானே. கூட யார் இருப்பாங்க? இவர் தானே மாமன் முறையாகும், மச்சான் முறை. அதனால இவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஆள் அடிக்கிற ஜோக்கு, சிரிக்கிற சிரிப்பு எல்லாமே இந்த பொண்ணுக்கு பிடிக்குது. சச் அ ஜென்டில்மேன் யா, ஹி ஹஸ் லேர்ன் சோ மெனி திங்ஸ் யா. உனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஸோ அப்போ அவனுக்கு தோணுது, இவ கொஞ்சம் மனசு தடுமாற்றம் இவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. திரும்ப பார்த்தாக்கா, நான் அம்மா வீட்டில் போய் ஒரு 2 மாதம் இருந்துட்டு வரேன், நீங்கள் அபுதாபி போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பையன் அபுதாபிக்கு வேலைக்கு போய் தானே ஆகணும். ஒரு வாரம் 10 நாள் லீவ் போடலாம், திரும்ப போகிறார். அப்படி போன பிறகு பார்த்தாக்கா அதிகமாக இவர் ஒய்ஃப் இவர்கிட்ட பேசுறது இல்லை. எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்குன்னு வரும். அவன் அதர் காலம் வரும். அந்த காலத்துலலாம் எப்படின்னா, இன்னொருவருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குல்ல?